மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை விதைக்கிறவனை பற்றிய ஊமை, த பேரபிள் ஆஃப் த சோவர் அண்ட் த சீட். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். அதுக்கு தான் இந்த ஊமையை அவர் உபயோகப்படுத்துகிறார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த உலகத்தில் இன்னொரு ராஜ்யம் இயங்கி கொண்டு இருக்கிறது. அது இருளுடைய ராஜ்யம், பிசாசனுடைய ராஜ்யம். அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் நிறைய பேரோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வியாதி, நோய், வறுமை, பாவ, சாப, கேடுகள் இது எல்லாத்துக்குமே காரணம். நிறைய பேர் இது தெரியாமல் கடவுள் தான் ஏதோ அவங்களுக்கு இந்த நோயை கொடுத்துருக்காரு, வியாதியை கொடுத்துருக்காருன்னு கடவுளை ப்ளேம் பண்ணுறாங்க. கடவுள் அப்படிலாம் செய்கிறது கிடையாது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அன்பாக இருக்கிறார், கர்த்தர் உண்மை உள்ளவர். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இருளின் ராஜ்யத்தினுடைய கிரியை தான், தாக்கம் தான் இந்த எல்லா விதமான வியாதிக்கும் காரணம். தேவாலயத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது ஒரு 18 வருஷமாக கூனியாக இருக்கிற ஒரு பெண்ணை கண்டு அவர் நீ சுகமாகு அப்படின்னு சொல்லிடல. ஆபிரகாமுடைய குமாரத்தியான இவளை பிசாசானவன் கட்டி வைத்திருக்கிறான், அந்த கட்டுகளை அவிழ்த்து போடுகிறேன், அவளை சுகமாக்குகிறேன் என்று கூறுகிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த நோய்க்கெல்லாம் காரணம் இந்த இருளின் ராஜ்யத்தினுடைய தாக்கம் தான். இந்த வறுமைக்கெல்லாம் காரணம், இந்த பாவ சாப கேடுகளுக்கெல்லாம் காரணம் என்னங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிசாசின் ராஜ்யத்தை அழித்து போடுவதற்கு தான் தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. அதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவானவர் வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இருளின் ராஜ்யத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறவர்களை கட்டவிழ்த்து அவர்களை விடுதலையாக்கி பிசாசை அடித்து விரட்டி தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு கொடுத்து நம்ம இழந்தது எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசும்பொழுது தேவனுடைய ராஜ்யம் நம்மிடத்தில் வந்திருக்கிறதே என்று கூறுகிறார். இதில் என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை நம்மளுடைய வெறும் நேச்சுரலைஸ் நம்மளுடைய கண்களால் மட்டும் பார்த்துட முடியுமா அப்படின்னா, நம்முடைய ஆவிக்குரிய கண்களாலையும் நம்ம இதை பார்க்கணும். இப்போ நம்ம கூடவே கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் நம்மளுடைய வலது பக்கத்திலே நிழலாக இருக்கிறார். தேவதூதர்கள் நம்மை சுற்றி பாளையம் இறங்கி நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்கள். இது எல்லாம் நம்முடைய வெறும் நேச்சுரலைஸால் மட்டும் பார்த்துட முடியுமா அப்படின்னா, நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள், நம்முடைய விசுவாசத்தினுடைய கண்களால் தான் இதெல்லாம் பார்க்க முடியும். இப்போ இந்த மக்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கிக்க வேண்டுமானால் அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எளிமையான வழியிலே அவங்களுக்கு தெரிகிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சாதான் புரியும். அதுக்கு தான் இந்த விதைக்கிறவனை பற்றிய ஊமையை அவர் பயன்படுத்துகிறார். விதைனா என்னன்னு தெரியும், விதைக்கிறவன்னா என்னன்னு தெரியும், கற்பாறைனா என்னன்னு தெரியும், நிலம்னா என்னன்னு தெரியும், உஷ்ணம்னா என்னன்னு தெரியும், நீர்னா என்னன்னு தெரியும், பாகாயத்து பறவைகள் பட்சிகள்னால் என்னன்னு தெரியும். ஸோ அப்போ அவங்களுக்கு அது ஈஸியாக புரியுங்கிறதுக்காக தான் இந்த ஊமைகளை யூஸ் பண்ணி கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்தை விளக்குகிறார். கேளுங்கள், விதைக்கிறவனுடன் விதைக்க புறப்பட்டான். இதில் விதைங்கிறது எதை குறிக்கிறது என்றால் தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. விதைக்கிறவன் என்பது யாரை குறிக்கிறது என்றால் பிரசங்கிப்பவர்களை குறிக்கிறது, நம்மளையும் குறிக்குது. இப்போ நம்மளும் வேத வசனத்தை வாசிக்கிறோம், நம்மளும் தேவனுடைய வார்த்தை என்னும் விதையை நம்முடைய இருதயம் என்னும் நிலத்திலே விதைக்கிறோம். இப்போ என்ன ஆகுதான், இந்த விதைக்கிறவன் விதையை விதைக்கும் போது அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவை பட்சிகள் அதை பட்சித்து போட்டது. அது எப்படி விதைக்கும் போது அந்த விதை வழி அருகே போய் விழுவும் அப்படின்னா, அவன் நல்ல இன்டென்ஷனோட நல்ல நிலத்தில் விதைச்சு அதை பலனை கொடுக்கணும்னு தான் அவன் விதைக்கிறான். ஆனால் பரவலாக இப்படி தூவும் போது அது வழி அருகே விழுந்துருது. வழி அருகே அப்படின்னா என்னென்னா, அது வரப்பு, எல்லோரும் நடக்கிறதுக்காக வரப்பு போடப்படுகிறது. அப்படி இல்லைன்னா எல்லோரும் நடந்து வரப்பாக ஆயிடுது. அதுவும் நல்ல நிலம்தான், அது தார் ரோடோ சிமெண்ட் ரோடோ கிடையாது, நல்ல நிலம்தான், விளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலம் தான். ஆனால் எல்லோரும் நடந்து அந்த வரப்பு கடினமான நிலமாக மாறுகிறது. அதுக்கு விதையை உள்வாங்கிக் கொள்ள முடியாமல் அது கடினமாக இருக்கிறது. இப்போ மேலாக தான் அந்த விதை இருக்குது. இப்போ என்ன பண்ணுதான், இந்த ஆகாயத்து பறவை பட்சிகள் லபக்குன்னு அந்த விதையை பட்சித்து போடுகிறது. இந்த வழி அருகே அப்படிங்கிறது எதை குறிக்கிறது என்றால், எப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை குறிக்கிறது என்றால், வசனத்தை புரிந்து கொண்டும் அதை உணராதிருக்கிறவர்கள். அது எப்படி புரிஞ்சு கொண்டு உணராதிருக்கிறவர்கள் என்று பார்த்தோன்னா, இப்போ நம்மளும் தமிழில் பைபிள் படிக்கிறோம், பிரசங்கம் கேட்குறோம், இங்கிலீஷில் பைபிள் படிக்கிறோம், பிரசங்கம் கேட்குறோம். அது நமக்கு அந்த மொழி புரியறதால தான்
நம்ம அந்த பிரசங்கத்தை கேட்குறோம், தமிழில் பைபிள் படிக்கிறோம், இங்கிலீஷில் பைபிள் படிக்கிறோம், புரியுது. ஆனால் அது நம்முடைய ஆவியை ஆத்மாவை தொடவில்லை என்றால் அதுதான் உணராமல் இருக்கிறார்கள். புரிந்து கொண்டு உணராது இருக்கிறவருடைய இருதயம் என்று குறிப்பிடப்படுகிறது. இது எப்படி அப்படின்னா, இப்போ திடீர்னு நம்ம டெய்லி ஒரு சாப்டர் படிக்கணும் அப்படின்னு ஏதோ கடமைக்கு நம்ம செக் மார்க் வரணும், டெய்லி ஒரு நீதிமொழிகள் படிக்கணும், ஒரு சங்கீதம் படிக்கணும், ஒரு அதிகாரம் படிக்கணும் அப்படின்னு கடன்னு படிச்சுட்டு அதில் என்ன சொல்லியிருக்காங்கிறது நமக்கு புரியுது. ஆனால் அது எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்ளை பண்ணணும், அது என்னுடைய ஆவியை ஆத்மாவை தொட வேண்டும். இந்த வேத வசனத்திலே தேவனுடைய வார்த்தை என்ன சத்தியத்தை கூறுகிறது, இதை நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும், நான் எப்படி அப்ளை பண்ணணும், என்னுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் நடக்கும், தேவனுடைய ராஜ்யம் எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே வரும் அப்படின்னு ஒரு வாஞ்சையோட தேவனுடைய வார்த்தையை தேடணும். அது இல்லாமல் சும்மா ஏதோ கடமைக்கு படித்தோம் அப்படின்னா அது மேலோட்டமாக இருக்கிற அந்த வரப்பு மேலே இருக்கிற ஒரு கடினமான ஒரு நிலத்தின் மேலே விதையை உள்வாங்கி கொள்ள முடியாத ஒரு நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதையை போல தான் இருக்குது. இன்னொரு ரீசன் எதனால் அது கடினமாக இருக்கிறது என்றால், நிறைய பேர் நிறைய வாழ்க்கையில் உபதிரவங்களை சந்திக்கும் பொழுது அவங்களுடைய இருதயம் கடினப்படுகிறது. இந்த உபதிரவத்தெலாம் கடவுள் தான் கொடுக்குறாருன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதெல்லாம் இருளின் ராஜ்யத்தினுடைய செய்கை தான், இருளின் ராஜ்யத்தினுடைய தாக்கம் தான் என்பதை உணராமல் கடவுள் மேலே ப்ளேம் போட்டுட்டு அவங்க தேவனை விசுவாசிக்காமல் இருக்கிறார்கள். இந்த உபதிரவத்திலிருந்து நம்மளை விடுவிக்க வல்லவரே தேவன் என்பதை உணராது இருக்கிறதுனால் அவர்கள் தேவனை விசுவாசிக்காமல் இருக்கிறார்கள். பரிசுத்தாவினர் அவருடைய வாழ்க்கையை கிரியை செய்ய அனுமதிக்காமல் இருக்கிறார்கள். பரிசுத்தாவினர் அவங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு அவர்கள் தங்களுடைய இருதயத்தை கொடுக்கறதில்லை. அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க பரிசுத்தாவினர் கிரியை செய்வதற்கு அவர்கள் அனுமதிக்காமல் இருப்பதனால் அந்த நிலம், அந்த வழியருகே இருக்கிற நிலம் எப்படி கடினமாக இருக்கிறதோ அதே மாதிரி அவர் இருதயத்திலேயே அந்த வசனம் புரிஞ்சாலும் அதை உணராமல் கடினமாக இருக்கிறது. இப்போ இந்த ஆகாயத்து பறவை பட்சிகள் எப்படி, அந்த ஆகாயத்து பறவை பட்சிகள் மாதிரி இந்த பிசாசானவன் அந்த வார்த்தையை டக்குன்னு பிடுங்கி போட்டுறானோ. ஏதாவது இவங்க வசனத்தை ஏதாவது உணர்ந்து அதில் இருக்கிற சத்தியத்தை ஏதாவது புரிஞ்சுக்கிட்டு அதை ஏதாவது வாழ்க்கையில் அப்ளை பண்ணி வாழ்க்கை ஏதாவது நன்மையாக நடந்துட போகுது, குட்டிச்சவராக இருக்கிற வாழ்க்கை மாறிட போகுதுன்னு எதுவும் புரிஞ்சிடக்கூடாது, எதுவும் உணர்ந்துடக்கூடாதுன்னு அந்த ஆகாயத்து பறவைகள் பட்சிகள் எப்படி பட்சித்து போடுதோ, இந்த பிசாசானவனும் தேவனுடைய வார்த்தையை இந்த கடினமான இருதயத்திலிருந்து டக்குன்னு திருடி போடுகிறான். சரி, இப்போ வழி அருகே விழுந்த விதை எப்படி விளைச்சலை தந்தது என்று பார்த்தோம். இப்பொழுது அதுக்கு அடுத்து எதை சொல்லியிருக்காங்கன்னா, கற்பாறையின் மேலே விழுந்த விதையை பற்றி கூறியிருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை நிலத்திலே விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின பொழுதோ தீர்ந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. அதாவது பார்த்தோன்னா, இங்கே கற்பாறையின் மேலே சில விதைகள் விழுது. முன்னாடியே பார்த்தோம், அந்த விதைக்கிறவன் பரவலாக அப்படியே தூவும்போது கொஞ்சம் விதை வழியருகே விழுது, கொஞ்சம் விதை கற்பாறையின் மேலே விழுது. இவன் எடுத்துகிட்டு போய் கற்பாறையின் மேலே விதைக்கிறானா, கற்பாறையின் மேலே விதைக்கல. அந்த இடத்துல விளை நிலத்திலேயே கல் மாதிரி பாறை மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. அது மேலே மண் இருக்கிறதால அது கல் பாறை என்று தெரியவில்லை. அதனால் இந்த போடுற விதை அது மேலே போய் விழுது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா, அதில் மண் இல்லாததுனாலே சீக்கிரத்திலே முளைத்து தான். அதாவது நல்ல விளைநிலத்தில் முளைக்கக்கூடிய விதையை காட்டிலும் சீக்கிரத்திலே முளைத்தது. எதனால்னா, அது கற்பாறை இருக்கிறதால உஷ்ணம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அப்போ அந்த சீடு ஜெர்மினேட் ஆகிறதுக்கு தேவையான உஷ்ணமும் ஈரப்பதமும் கிடைக்கும்போது சீக்கிரத்தில் முளைத்தது. ஆனால் என்ன ஆகுது, வெயில் ஏறின பொழுதோ அது ஈரப்பதம் இல்லாததால் தீர்ந்து போயிட்டுரு. எதனாலனாக்க வேறு இல்லாமையால் உலர்ந்து போயிட்டுரு அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எப்படிப்பட்ட இருதயத்தை குறிக்கிறது என்றால், அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபதிரவமும் துன்பமும் உண்டான உடனே இடர் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் என்னென்னா, அந்த விதை சீக்கிரமாக ஜெர்மினேட் ஆகி முளைச்சிருது, கிடுகிடுன்னு வளர்ந்துருது. ஆனால் அது
ஆழமாக வேறு ஊன்றவில்லை. ஏன்னா அது கற்பாறை மாதிரி இருக்கிறதால அது மண்ணுக்குள்ளே ஆழமாக அது வேறு ஊன்றவில்லை. இதனால் அது பெருசாக விளைச்சலை கொடுக்க முடியவில்லை. அதாவது வெளியே பர்ஃபெக்டாக மேலேருந்து பார்க்கும்போது எல்லாம் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஆனால் உள்ள ஆழமாக வேறு ஊன்றி இருக்கிறதா என்று பார்த்தால் வேறு ஊன்றவில்லை. இப்போ நம்மள பல பேரை பார்த்தோன்னா வெளியேந்து பார்த்தா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துடுவாங்க, கரெக்டாக பைபிள் படிச்சுருவாங்க, எங்கே ப்ரைஸ் லார்ட் சொல்லணும், எங்கே ஹல்லேலூயா சொல்லணும், எப்போ உபவாசம் இருக்கணும், எல்லாமே கரெக்டாக தெரியும். எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்க, கரெக்டாக டயத்து கொடுத்துருவாங்க. எல்லாமே வெளியேந்து பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு கர்த்தருடைய கூடிய ஐக்கியம் இருக்கிறது என்று எந்த அளவுக்கு கர்த்தரிடத்தில் வேரூன்றி இருக்கிறார்கள் என்பது தான் அவர்கள் எந்த அளவுக்கு விளைச்சலை தரப்போகிறார்கள், எந்த அளவுக்கு அது விளைச்சலை தரக்கூடிய இருதயமாக இருக்கிறது என்று தெரியும். அதுக்காக இதெல்லாம் பண்ண வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணணும். கண்டிப்பாக சர்ச்சுக்கு வரணும், டயத்து கொடுக்கணும், எப்போ ப்ரைஸ் லார்ட் சொல்கிறது நல்லது, ஹல்லேலூயா சொல்கிறது நல்லது, உபவாசம் இருக்கிறது நல்லது, எல்லாமே நல்லது. ஆனால் இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு கர்த்தரிடத்தில் வேரூன்றவில்லை என்றால் அது எதுவுமே பெருசாக எந்தவித விளைச்சலையோ பயனையோ எந்தவித நன்மையோ கொடுக்கறது. ஏன்னா வேறே இல்லை. அங்கே வேறு ஆழமாக ஊன்றணும். எங்கே ஊன்றணும்? இயேசு கிறிஸ்துவனிடத்துலே ஊன்ற வேண்டும். இதில் என்ன ரீசன் மெயினாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அங்கே வேறு ஆழமாக ஊன்றாதனால அதுக்கு ஈரப்பதம் இல்லை. இந்த ஈரப்பதம் எதை குறிக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல செய்கிற கிரியையை குறிக்கிறது, அவருடைய வல்லமையை குறிக்கிறது. இதுக்கு தான் நம்ம இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வேரூன்ற வேண்டும் என்று கூறினேன். அப்போ தான் பரிசுத்த ஆவியானவர், நம்ம என்ன தான் பைபிள் படித்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே செய்கிற கிரியை, அவருடைய வல்லமையை நம்மிடத்திலே கிரியை செய்ய எந்த அளவுக்கு அனுமதிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால் விளைச்சலை கொடுக்க முடியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான வசனம், எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலாக நமக்கு பலனடிக்கக்கூடிய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாகன்னு படிச்சிருப்போம். ஆனால் அங்கே ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. யாரோட வல்லமையை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை குறிக்கிறது. நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறையாக சதா காலம் மகிமையுண்டாவதாக. ஆமென். அதாவது நமக்குள்ள அவர் கிரியை செய்கிற வல்லமையின்படியே, அவர் எப்போ எந்த அளவுக்கு நம்ம அவரை நம்மிடத்திலே கிரியை செய்ய அனுமதிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவருடைய வல்லமை நம்மிடத்திலே கிரியை செய்ய அதிகமாக அனுமதிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மிடத்திலே விளைச்சலை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு தான் நமக்கு நன்மை நடக்கும். அந்த அளவுக்கு தான் நம்ம கனி கொடுக்க முடியும். வெளியே எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிறது முக்கியமோ அதை விட முக்கியம் கர்த்தரிடத்தில் வேரூன்ற வேண்டும். அவரிடத்துல இருக்கிற உறவிலே நம்ம ஆழமாக வேரூன்ற வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே அவருடைய கிரியை செய்ய அனுமதிக்கிறபடியால் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வல்லமையை நம்மிடத்திலே கிரியை செய்யும்போது தான் நம்ம விளைச்சலை கொடுக்குறோம், நம்ம கனியை கொடுக்குறோம். இன்னும் சில விதை எந்த இடத்துல விழுந்திருக்குன்னு பார்த்தோன்னா முள்ளுள்ள இடங்களில் விழுந்திருக்கான். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்து முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. யாரும் முள் எங்கே இருக்கோ அங்கே போய் தேடி போய் விதையை விதைக்கல. எப்படி பரவலாக தூவி விதைக்கும் போது வரப்பு மேலே கொஞ்சம் விதை விழுந்ததோ, கற்பாறையின் மேலே கொஞ்சம் விதை விழுந்ததோ, அதே மாதிரி இங்கே முள் இருக்கிறது தெரியல, யாரோ க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அடியில் அந்த முள்ளோட வேர் இருக்குது. அது முள்ளுள்ள இடத்துல விழுந்து என்ன ஆகுதா, அந்த முள் வளருது. விதைக்கும் போது இல்லை, முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. ஸோ இப்போ இந்த விதை விதைக்கப்பட்டிருக்கு. இந்த முள்ளெல்லாம் வளர்ந்து அந்த விதை விளைச்சலை கொடுக்காதபடிக்கு அதை அந்த முள் எல்லாமே நெருக்கி போட்டது. இது எப்படிப்பட்டவர்களை குறிக்கிறது என்றால், வசனத்தை கேட்டும்
உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறவர்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். அதாவது இந்த உலகத்தின் கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை பற்றியே உண்டாகிற இச்சை, இது எல்லாம் தான் முள். இந்த முள் தான் நம்ம இருதயத்தில் விதைக்கிற வேதம் என்னும் விதையை வளர விடாமல், விளைச்சலை கொடுக்க விடாமல் தடுக்கிற முள் இதுதான். இந்த மாம்சத்தின் இச்சைகள், சரீர பிரகாரமான இச்சைகள், இது எல்லாமே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமனான விஷயந்தான். இந்த முள்ளை இப்போ பிடுங்கி போடணும். நமக்கு விளைச்சல், வேதம் என்னும் விதையை நம்ம உள்ளத்திலே விதைத்து அதோட விளைச்சல் நமக்கு நல்லா வேணும் அப்படின்னா இந்த முள்ளை நம்ம முதல்ல பிடுங்கி போடணும். அதை எப்படி பிடுங்கி போடணும் அப்படின்னா இதுக்கு கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை பார்ப்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஸோ நம்ம மாம்ச இச்சையை எப்படி பிடுங்கி போடணும் அப்படி ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னு அவரை ஃபோக்கஸ் பண்ணி அவரை நம்ம இடத்துல கிரியை செய்ய அனுமதித்தோமையானால் இந்த வேதம் என்னும் விதையை நம்ம இருதயத்தில் விதைத்திருக்கிறது நல்லாவே பலன் கொடுக்கும். முதல்ல வேதம் என்னும் விதையை, இந்த வசனத்தை நம்ம இருதயத்தில் விதைக்க வேண்டும். தேவனிடத்தில் ஆழமான உறவு வேண்டும். அவரிடத்தில் வேரூன்ற வேண்டும், ஆழமாக வேரூன்ற வேண்டும். தேவனிடத்தில் ஆழமாக வேரூன்ற வேண்டும். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல கிரியை செய்ய வேண்டும். அப்போ இந்த மாம்ச இச்சையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல கிரியை செய்யும்பொழுது பல மடங்கு விளைச்சல் நமக்கு கிடைக்கும். இப்போ கனி கொடுக்குற நேரம் வந்தாச்சு. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தந்தது. அதாவது என்ன ஆகுதுன்னா, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து அது உடனே பலன் கொடுத்துடல, ஓங்கி வளருகிற பயிராக ஆகுது. ஃபஸ்ட்டு ஓங்கி வளருகிற பயிராகி, எப்படி ஓங்கி வளருகிற பயிராக முடியும்? முதல்ல ஆழமாக வேறு போகணும், அப்போ தான் ஓங்கி வளருகிற பயிராக முடியும். ஒன்று 30 ஆகி, ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தந்தது. இது எப்படிப்பட்டவர்களை குறிக்கிறது என்றால், வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். அதாவது முதல்ல நம்ம தேவனுடைய வார்த்தை என்னும் விதையை நம்முடைய இருதயத்திலே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். உள்வாங்கி கொண்ட பின்பு தேவனிடத்தில் ஆழமாக வேரூன்ற வேண்டும். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் கிரியை செய்ய அனுமதிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வழிகாட்டுதலின்படி நாம் அவரை பின்பற்றி நம்ம அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி கீழ்ப்படுத்தி நடக்க வேண்டும். அப்போ நம்ம 30, 60, 100 பலன் கொடுப்போம். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். என்னென்னா, அது ஓங்கி வளருகிற பயிராகி அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கி விதை போட்டால் நாளைக்கு உடனே ஓங்கி வளருகிற பயிராகிருமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு இட் வில் டேக் சம் டைம், கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் பொறுமையோடு இருக்கணும். இதை தான் எபிரேயரில் சொல்லியிருக்கு. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்ம எப்படி பெறுகிறோம் என்றால், விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் அதை சுதந்திரத்துக் கொள்கிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் நாம் முழுமையாக சுதந்திரத்துக் கொள்கிறோம். விசுவாசம் கண்டிப்பாக முக்கியம். விசுவாசம் இருந்தால் தான் நம்ம சுதந்திரிக்க வேண்டும். விசுவாசத்தின் கூட நமக்கு பொறுமையும் அவசியம். பொறுமை அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணுறது கிடையாது. நம்ம வெயிட் பண்ணும்போது எப்படி பிஹேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பொறுமை. நம்ம வெயிட் பண்ணும்போது தேவனுடைய வாக்குத்தத்தை டவுட் பண்ணாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை முழுமையாக நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். அதன்படி பேசணும், அதன்படி திங்க் பண்ணணும், அதன்படி நம்முடைய எண்ணங்களை வைக்க வேண்டும். தேவனுடைய வாக்குத்தையே நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுதான் பொறுமை. ஸோ இப்படி விசுவாசத்தோடும் பொறுமையோடும் தான் நம்ம தேவனுடைய வாக்குத்தை சுதந்திரிக்க முடியும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தோடும் பொறுமையோடும் நாம் முழுமையாக சுதந்திரத்துக் கொள்கிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விதை. முக்கியமான விஷயமே விதை தான். இந்த விதை 100% நல்ல விதை. இது தேவனுடைய வார்த்தை. இது கண்டிப்பாக நல்ல பலனை, விளைச்சலை கொடுக்கக்கூடிய விதை. இது என்ன பண்ணும் அப்படின்னா, தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அவர் அனுப்பினதை செய்யறதுக்கு அதுக்கே ஒரு வல்லமை இருக்குது. அதை நிறைவேற்றியே தீரும். இதை தான் ஏசாயா 55வது அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம்.
10:11 மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஸோ கண்டிப்பாக தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்றுவதற்கு அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணது எல்லாமே முழுமையாக நிறைவேறும். தேவனுடைய வாக்குத்தை நம்ம முழுமையாக சுதந்திரத்து கொள்வோம். தேவன் நமக்கு அருளின வாழ்க்கையை நம்ம நல்லபடியாக இந்த உலகத்திலேயே வாழ்வோம். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாக நிறைவேறும். நமக்கு பெரும் அளவில் விளைச்சலை தேவன் நமக்கு கொடுப்பார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் முழுமையாக என்றென்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஆமேன்.